ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக் பார்த்தோம்னா முருகன் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தியும் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் நான் தான் முருகன் ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கவும், இப்போ நீ எங்கே இருக்கிற அப்படின்னு கார்த்திக் கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ முருகன் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், என்னுடைய கதையை முடிக்கிறதுக்காக அந்த சிவனாண்டியும் முத்துவேலையும் என்னை துரத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், உடனே வந்து முருகனும் நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி உங்ககிட்ட இருந்து நான் தப்பிச்சு அந்த சிவனாண்டி கிட்ட நான் மாட்டினேன், ஆனால் சிவனாண்டி என்னை காப்பாற்றுறதா சொன்னான், அதனால தான் அவன் சொன்ன மாதிரிக்கே அந்த இடத்துல நான் இருந்தேன். ஆனால் இப்போ என்னென்னா என்னுடைய கதையை முடிச்சுட்டு உங்கள் மேலே பழி போடுறதா அவங்களுடைய திட்டமாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கோ தெரியல, நீ எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கும்போது, சரி நீ எந்த இடத்துல இருக்க அப்படின்னு கார்த்திக் கேட்கும் போது அப்போ வந்து அவங்களும் ஒரு இடத்த சொல்கிறாங்க. சரி நீ அங்கேயே இரு, நான் சீக்கிரமாக வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பார்த்தோம்னா முருகனை காப்பாற்றுறதுக்காக போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மண்டபத்துக்கு அவங்க காயத்ரி தேவி வந்துருந்தாங்க. வந்ததுமே இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே சாப்பிட்டு சிரிந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எதுக்காக இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அப்படிங்கும்போது, உங்கள் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தகவல் வந்துச்சுது, அதனால அவங்க இஷ்டம் இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, நான் நடக்கவும் விட மாட்டேன் அப்படிங்கவும், அப்படியா அப்போ என் பொண்ணு வந்து சொன்னாக்கி இந்த கல்யாணத்தை நீங்கள் நடத்த விடுவீங்களான்னு சொல்லி கேட்கும்போது உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாம்பிடி சிறு வந்து அவங்க ரேவதி கிட்ட வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு ரேவதி, இந்த கல்யாணம் நடக்கிறதுலாம் உனக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரிக்கு நான் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது, நான் என்னுடைய உயிரை நான் மாச்சிப்பேன் அப்படிங்கவும், இது கேட்டதுமே ரேவதி வந்து ஏமா இப்படி என்னை எப்போ பார்த்தாலும் மிரட்டிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு ரேவதி கேட்கும் போது, ஆமாம் இது என்னுடைய கௌரவ பிரச்சனையாகும், எனக்கு என்னுடைய உயிராக கௌரவமானு சொல்லி கேட்டாக்கி நான் கௌரவம் தான் சொல்லுவேன், அதனால வந்து நான் உயிரோடு இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும் உன் கையில் தான் இருக்குது, அப்படி இல்லைன்னா அவங்க என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க, உங்கள் பொண்ணோட இஷ்டம் இல்லாமல் இந்த கல்யாணத்தை நீங்கள் வற்புறுத்தி செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க, அப்படி ஒரு நிலைமை உருவாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீயே வந்து யோசனை பண்ணிப்பாரு, இப்போ நான் உயிரோடு இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும் உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே ரேவதிக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. அடுத்து பார்த்தோம்னா சாம்பிடி சொல்லி ரேவதியை காயத்ரி தேவி கிட்ட அழைச்சிட்டு வராங்க. என் பொண்ணுக்கிட்ட நீங்களே கேளுங்க, இந்த கல்யாணத்தில் இஷ்டமா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ சந்திரகலா வந்து ஒரு பதட்டமாகவே இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க நினைக்கிறாங்க என்ன நடக்க போதே தெரியல, இந்த ரேவதி வந்து எப்படி இருந்தாலும் வந்து அவள் அக்கா சொல்லதை கேட்பாளோ இல்லைன்னா வந்து கார்த்தி தான் வேணும்னு சொல்லிட்டு அவள் நினைப்பாலோ தெரியலையே, இப்போ அவள் சொல்லக்கூடிய இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அது மட்டும் இல்லாமல் அந்த முருகனை வர என் புருஷன் என்ன பிடிச்சாரா இல்லைன்னா அது வர தெரியல, நம்ம ரொம்பவே பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா ரொம்பவே வந்து டென்ஷனோட இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சாம்பிடிஸ்ரீ வந்து ரேவதி என்ன சொல்ல போகிறாலும் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பதட்டமாக இருக்கவும், இப்போ காயத்ரி தேவி வந்து ரேவதிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, ரேவதி நீ உண்மையை சொல்லு, உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமா இஷ்டம் இல்லையா, உங்கள் அம்மாவோட வற்புறுத்தல தான் இந்த கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு சொல்லு அப்படிங்கவும், அப்போ ரேவதி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ராஜராஜனும் மயில்வாகனும் ரோஹிணி சொல்கிறாங்க, ரேவதி உண்மையை சொல்லு, இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லு அப்படின்ட்டு இருக்கவும், இங்கே பார்த்தோம்னா வந்து கார்த்தி வந்து அவங்க முருகனை காப்பாற்றுறதுக்காக அவங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டு இருக்கவும், அப்போ கார்த்தி வந்து அதிகாரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களும் சொல்லு கார்த்தி அப்படிங்கும்போது, இந்த மாதிரிக்கு வந்து முருகன் சிவனாண்டி கிட்ட தான் இருந்திருக்கிறான், அவன் எனக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா கதையும் அதிகாரிகிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அதிகாரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாரு, இந்த முருகனை தேடி தானே நம்ம அலைஞ்சிட்டு இருந்தோம் கார்த்தி, இப்போ இந்த முருகனே வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறான், அவனை விட்டுறக்கூடாது, அவனை எப்படியாவது அவங்க கிட்டேருந்து நம்ம காப்பாற்றணும், மருதுவுக்கு எதிராக இருக்கிற ஆதாரம் அவன் தான் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை எப்படியாவது நம்ம காப்பாற்றி தீரணும் அப்படிங்கும்போது நானும் அந்த இடத்துக்கு வந்துடுது அப்படின்னு அதிகாரி சொல்லவும் கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா முருகன் வந்து ஒரு இடத்துல நோக்கி அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கவும், அப்போ சிவனாண்டியும் முத்துவேலும் வந்து அங்கே பார்க்குறாங்க, தேடி தேடி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து முருகன் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கதை முத்துவேலும் சிவனாண்டி பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே முருகன் அங்கேருந்து தப்பிச்சு ஓடவும் அவங்க ரெண்டு பேரும் துரத்திக்கிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்தியும் அதிகாரியும் வந்து முருகன் சொன்ன இடத்த வந்து நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து ரேவதி தான் காட்டுறாங்க. இப்போ ரேவதி கிட்ட காயத்ரி தேவி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன ரேவதி உங்ககிட்ட கேட்டுகிட்டே இருக்கிற, நீ எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கிற, அப்போ அந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இல்லையான்னு சொல்லி கேட்கவும், இப்போ சாம்பிடிஸ்ரீ வந்து அப்படியே வந்து திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரேவதி உனக்கு விருப்பம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது ரேவதி வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு எல்லாருமே அவளோட காத்துட்டு இருக்கவும், அப்போ பார்த்தோம்னா ரேவதி வந்து சொல்லியிருந்தாங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் தான், என்னுடைய சம்மதத்திலோட தான் இந்த கல்யாணம் எங்கள் அம்மா நடத்தி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே வந்து சாம்பிடிஸ்ரீயும் சந்திரகலாவும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மயில்வாகனை வந்து ராஜராஜர்கிட்ட சொல்லிட்டாங்க, போச்சு ரேவதி இந்த மாதிரிக்கு சொல்வான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது இப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, அவள் எப்போவுமே அவள் அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு இந்த மாதிரி தானே அவள் சொல்லுவான்னு நான் எதிர்பார்த்தது தான், ஆனாலும் வந்து ஒரு கடைசி நிமிஷத்துலையாவது அவளுடைய வாழ்க்கை நல்ல மாதிரிக்கு அமைஞ்சிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவகிட்ட
கிட்ட நம்ம இந்த மாதிரிக்கு சொன்னோம், ஆனால் கடைசியில் சாமுண்டீஸ்வரி நினச்சதே வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ரோஹிணி வந்து ரேவதி உன் மனசு ஃபுல்லாகவே வந்து கார்த்தி தான் இருக்காருன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், ஆனால் அம்மாவுக்கு பயந்து தான் இந்த மாதிரிக்கு நீ ஒரு பதிலை சொல்லியிருப்பேன், ஏன்னா அம்மா தான் உன்னை மிரட்டி வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ ராஜராஜன் ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாங்க. தன்னுடைய பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்காக இப்படிலாம் அவள் பண்ணிட்டு இருக்கால, கார்த்தி மாப்பிள்ளையே ஜெபிக்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக வந்து இந்த மாதிரிக்கு இந்த மருத்துவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக இப்படி வந்து கடந்து பண்ணிட்டு இருக்கிறாள். இது ரேவதியும் புரிஞ்சுக்காம இப்படி செஞ்சுட்டாள் அப்படிங்குமோ அப்போ காயத்ரி தேவி கிட்ட சாமுண்டீஸ்வரி வந்து சொல்கிறாங்க, என்னங்க இப்போ போருமா, என் பொண்ணு வந்து சொல்லிட்டாளா இந்த கல்யாணத்தில் விருப்பம் தானே, இதுக்கு மேலே உங்களுக்கு வேற என்ன வேணும், எல்லாரும் சொல்லுவாங்க கல்யாணத்தில் விருப்பம்ல அப்படி இப்படின்னு, எனக்கு பிடிக்காதவங்க நிறைய பேர் இந்த இருக்கிறாங்க, அதனால வந்து இப்படி சொல்லியிருப்பாங்க, ஆனால் நீங்கள் அதை கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி கல்யாணத்தில் எடுத்ததில் கொஞ்சம் கூட வந்து நல்லா இல்லை, இப்போ என் பொண்ணு இந்த கல்யாணத்தில் விருப்பம்னு சொல்லிட்டா, இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கேட்டதுமே காயத்ரி தேவி திரும்பவும் ரேவதி கிட்ட கேட்குறாங்க, ரேவதி இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை, அதனால நல்லா யோசனை பண்ணி சொல்லுமா, யாருக்கும் பயந்துக்கிட்டும் வற்புறுத்தலையே நீ சொல்லக்கூடாது, நீயாவே சொல்லு உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமா அப்படிங்கும்போது அப்போ ரேவதி வந்து ஆமாம் மேடம் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் தான், அதனால என்னை யாரும் வற்புறுத்தல் அப்படின்னு சொல்லிடுவோம். இது கெட்டதுமே உடனே வந்து சாமுண்டீஸ்வரி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க, என்ன மேடம் இதுக்கு மேலே உங்களுக்கு இங்கே வேலை இல்லை நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ காயத்ரி தேவியும் அப்படியே போகிறாங்க. ஆனால் ரேவதி சொன்னதில் கொஞ்சம் கூட உண்மை இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனால் என்ன பண்ணுறதுக்கு ரேவதியே இந்த மாதிரிக்கு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம அங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி தேவி அங்கேருந்து கிளம்பவும் அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, யார் என்ன பண்ணாலும் சரி தான் இந்த கல்யாணம் நடந்தே தீரும், இங்கே உள்ளவங்க தான் இந்த மாதிரிக்கு பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இந்த கல்யாணம் நடக்கலைன்னா ரேவதி நான் உங்ககிட்ட சொன்னது தான், அதில் கொஞ்சம் கூட நான் மாற்றமே கிடையாது அப்படிங்கும் போது உடனே ரேவதி எதுவுமே பேசாமல் அவங்க போகவும் அப்போ ரோஹிணி வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, என்ன ரேவதி உனக்கு கிடைச்சிருக்கிற அருமையான ஒரு வாய்ப்பை நீ இப்படி தவறு விட்டுட்டியே, நீ மட்டும் சம்மதம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக அந்த மேடம் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பாங்களே அப்படிங்கவும் அப்போ ரேவதி வந்து சொல்கிறாங்க, எங்கள் பாருக்கா நான் இப்பவும் திரும்ப சொல்கிறேன், இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது, அப்படி நடக்கிறதா இருந்தால் கார்த்தி மாமா தான் என் கழுத்தில் தாலி கட்டு வரே தவிர மற்றபடி வேற யாருமே என் கழுத்தில் தாலி கட்ட முடியாது, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதனால தான் அந்த தைரியத்தில் தான் நான் அந்த கல்யாணத்தை நான் வந்து சம்மதுன்னு நான் இந்த மேடத்துக்கிட்ட நான் சொன்னேன், நீ கவலைப்படாத அப்படிங்கவும் ரோஹிணி வந்து சொல்கிறாங்க, ரேவதி இந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருந்துட்டு இருக்கிறா, என்ன நடக்க போது தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து கார்த்தி வந்து அவங்க முருகன் சொன்ன இடத்துக்கு வந்துருந்தாங்க, வந்து பார்க்கும்போது அப்படியே அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க, ஏன்னா அவங்க பார்க்கும்போது அவங்களுடைய கதை முடிகிற நிலைமையில இருக்குது, அந்த மாதிரிக்கு ஒரு ஆபத்தான நிலைமையில இருக்கவும் கார்த்தி உடனே வந்து அவங்கள தூக்குறாங்க, முருகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சார் நான் உங்களுக்கு பண்ணின பாவமோ எவ்வளோ எத்தனை பொண்ணுங்களுக்கு நான் பாவம் பண்ணியிருக்கிறேன், அதெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு தண்டனை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படிங்கவும் உடனே நடந்ததை ஃப்ளாஷ்பேக்காக சொல்கிறாங்க முருகன். அப்போ பார்க்கும்போது சிவனாடியும் முத்துவிலும் வந்து அவங்கள துரத்திட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா முருகன் வந்து அவங்க கையில் அகப்பட்டுறவும் என்ன எங்கிட்ட தப்பிச்சு போயிடலான்னு சொல்லி பார்த்தியா, தப்பிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கூர்மையான ஒரு ஆயுதத்தை வச்சு அவங்க முருகனை குத்திருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது கார்த்தியோட கார் சவுண்டு கேட்டதுமே அந்த கார்த்தி வந்துட்டான் அப்படின்னு முத்துவேல் சொல்லவும் இவனை காப்பாற்றுறதுக்காக தான் வந்திருப்பான், இவன் தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான், இவனை உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாரு நம்ம வந்து கார்த்திகையில் நம்ம அகப்பற்றக்கூடாது, அதனால் வா நம்ம அங்கேருந்து கிளம்பி போகலாம் அப்படிங்கும்போது அப்போ பார்த்தோம்னா வந்து அவங்க சந்திரகலா வந்து கார்த்தியோட சட்டையை கொடுத்தாங்களா, அந்த சட்டையை வந்து பார்க்கும்போது அவங்க அங்கேயே போட்டுட்டு வந்துருந்தாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து கார்த்தியும் வந்து அவங்க முருகனை தன்னுடைய மடியில் அவங்க வச்சுட்டு இருக்கவும் அப்போ உடனே முருகன் வந்து சொல்கிறாங்க, எல்லாருக்கும் நான் செஞ்ச பாவம் தான் இப்போ வந்து என்னை இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில கொண்டு வந்துருச்சுது, ஆனால் கடைசியில் உங்களை காப்பாற்ற முடியாமல் போச்சுது, அதுதான் எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதுக்கெல்லாம் காரணம் அந்த ரெட்டுங்கிறது வேறு யாரும் கிடையாது மருது அப்படிங்கும்போது எனக்கு அது தெரியும், ஆனால் அதுகிட்ட வந்து அதாவது அவன் தான் மருதுங்கிறன்னு காட்டி கொடுக்கறதுக்கு இருந்த ஆதாரம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ பார்த்தோம்னா முருகன் அப்படியே வந்து கண்ணை மூடி இருந்தாங்க. இதை பார்த்ததுமே கார்த்திக் என்ன பண்ணதுன்னே தெரியல. அதே நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க அதாவது அந்த கூர்மையான ஆயத்தை வச்சு குத்துனாங்களா, அதில் வந்து கார்த்தியோட கைரகம் இருக்குது, அதாவது கார்த்தி வந்து அதை பிடிச்சி இழுக்கிறாங்க, அதனால கார்த்தியோட கைரகம் அங்கே இருக்கவும் அப்போ உடனே வந்து அதிகாரியும் மற்ற எல்லாருமே வந்துருந்தாங்க. வந்து பார்க்கும்போது கார்த்திகையில் அது இருக்கிறத பார்த்துட்டு என்ன கார்த்தி சார் அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. உடனே வந்து அதிகாரி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்காக அதெல்லாம் நீங்கள் தொட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பார்த்தோம்னா வந்து சந்திரகலாவுக்கு அவங்க சிவனாண்டி வந்து ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லவும் சந்திரகலா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சந்திரகலா பார்த்தோம்னா அவங்க வேற ஒரு டீமுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும் அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே கார்த்தி தான் இந்த மாதிரிக்கு பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிடுறவும் இது கேட்டதுமே வந்து கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ நான் அந்த தப்பை பண்ணவே இல்லை அப்படிங்கும்போது அப்போ வந்து கூட உள்ள அதிகாரியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் இவனை பிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்தோம், அதனால வந்து கார்த்தி சார் இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்க மாட்டார் அப்படிங்கும்போது இங்கே பாருங்க இந்த கேஸில் அவருடைய கைரக தான் இருக்குது, அப்படி இருக்கும்போது அவரை தான் நாங்கள் இப்போ அரெஸ்ட் பண்ணுவோம், நீங்கள் எதுனாலும் பேசுகிறதா இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டில் வந்து பேசிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை அரெஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்குது. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத எல்லாருமே வந்து அதாவது இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு
ரேவதிக்கும் மற்ற அவங்க ராஜராஜன் மயில்வாகன் எல்லாருக்குமே தெரிய வரும்போது அவங்க அதிர்ச்சி அடைவாங்க. இங்கே பார்த்தோம்னா சிவனாண்டியும் முத்துவேலும் இதை எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு அவங்க சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கவும் இது கேட்டதுமே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அதிகாரி வந்து அவங்க மயில்வாகனத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும் இது கேட்டதுமே மயில்வாகனம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சார் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் எல்லாமே கைமீறி போச்சுது, கார்த்தி இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்க மாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் யாரோ திட்டமிட்டு தான் கார்த்தியை இந்த மாதிரிக்கு வந்து சிக்க வைக்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல. இருந்த ஒரே ஆதாரமும் அந்த முருகன் தான். அவனும் வந்து அவனுடைய கதை முடிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மயில்வாகன் வந்து ராஜராஜன் சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே ராஜராஜன் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, நான் இப்போ உடனடியாக நான் ஸ்டேஷனுக்கு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனை கிளம்புறாங்க. அடுத்தது கார்த்தி இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க எப்படி வந்து வெளியே வர போகிறாங்க. ரேவதிக்கும் மருதுவுக்கும் விடிஞ்சா கல்யாணம் அப்படிங்கிற சூழ்நிலை போயிட்டு இருக்குது. அதனால வந்து ரேவதியை எப்படி மருதுகிட்ட இருந்து காப்பாற்ற போகிறாங்க, அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.